முதலமைச்சர் ஸ்டாலின் 3 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் 3 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். லேசான தலை சுற்றல் அறிகுறி காரணமாக முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் 3 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்று அப்பல்லோ நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? லேசான தலை சுற்றல் காரணமாக சென்னை கிரீம்ஸ் ரோட் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உடல்நலம் குறித்த அறிக்கை என்பது அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் வெளியாக இருக்கின்றது. அதில் லேசான தலை சுற்றல் தொடர்பான அறிகுறிகளுக்காக கிரீம்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவருக்கு மேலும் 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி வேறு சில பரிசோதனைகளும் பரிந்துரை செய்திருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் மருத்துவமனையில் தங்கியிருக்கக்கூடிய அந்த 3 நாட்களும் முதலமைச்சர் தன்னுடைய முதலமைச்சருக்கான பணிகளை தொடர்ந்து சரியாக நிறைவேற்றுவார் என்பதை எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் முதலமைச்சர் இருக்கின்றார். அனைத்து துறை சார்ந்த நிபுணர்களும் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். தலை சுற்றல் காரணமாக சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பது தொடர்பாக அனைத்து துறை சார்ந்த நிபுணர்களும் தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய உடலை கண்காணித்து வருகின்றார்கள். மேலும் அவருடைய உடல்நலம் குறித்து தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மற்றும் தற்பொழுது துணை முதலமைச்சருடைய உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக வந்து உள்ளே மருத்துவமனைக்குள்ளே சென்றிருக்கின்றார். சற்று முன்பாக வந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் தொழுப்பிருந்தது அவர் மிகவும் நலமுடன் இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அதே அறிக்கையை அப்பல்லோ மருத்துவமனை 3 நாட்களில் திரும்புவார் என்றும் ஏற்கனவே தலை சுற்றல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கான சிகிச்சைகளும் சென்று கொண்டிருக்கின்றன. இதே நேரத்தில் வேறு சில பரிசோதனைகளும் செய்வதற்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். எனவே அதற்கு சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் 3 நாட்கள் ஓய்வெடுப்பார் என முதலமைச்சர் ஓய்வெடுப்பார் என அப்பல்லோ மருத்துவமனை தன்னுடைய அறிக்கையில் கூறியிருக்கிறது. இப்ப முதலமைச்சர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய இந்த நாட்களிலேயே அரசு பணிகளும் நடைபெறும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் அவர் ஒரு ரெஸ்டுக்காக அங்க இருக்கார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? மருத்துவமனை அந்த காலகட்டத்தில் அதை முன்னேற்றங்களை கவனிப்பாங்க. ஆனா அவர் வேலை செய்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாகவே கடந்த காலங்களில் கூட பலமுறை அவர் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய உடல்நல பரிசோதனையை அடிக்கடி மேற்கொண்டிருக்கின்றார். இன்று காலை கூட 2 நிகழ்ச்சிகளை வைத்துவிட்டு காலை அந்த நடைபயிற்சிக்கு செல்லும் பொழுது ஏற்பட்ட லேசான மயக்கம் என்ன காரணம் என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக வந்திருந்தார். அப்பொழுதுதான் மருத்துவர்கள் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக பல மாவட்டங்களில் சுற்றுப்பயணம், கட்சி நிகழ்ச்சி, அரசு அலுவலர்கள் என பல நேரங்களில் தொடர்ச்சியாகவே சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த ஓய்வு என்பது தேவைப்படும் என்று மருத்துவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதன் காரணமாகவே ஓய்வெடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். காலை அதாவது அரசு சார்பில் நிகழ்ச்சிக்கு சென்ற வழியில் தான் முதலமைச்சர் உடல்நலம் குறித்து வழக்கமான பரிசோதனைகளுக்காக அப்பல்லோ மருத்துவமனை வந்திருந்தார். இருப்பினும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அவர் எப்பொழுதும் போல நலமாகவே இருக்கின்றார். அவருக்கான சிகிச்சைகள் ஒருவரும் சென்று கொண்டிருக்கின்றன. மேலும் கூடுதல் சிகிச்சைகளையும் அதற்கான தேவையான அந்த பரிசோதனைகளையும் மருத்துவர்கள் அறிவுரை செய்திருக்கின்றார்கள். அந்த பரிசோதனைகள் வரக்கூடிய இந்த 3 நாட்கள் நடைபெறும். அவர் வழக்கமாகவே இருக்கின்றார். வழக்கமான தன்னுடைய பணிகளை மேற்கொண்டிருப்பதாகவே அப்பல்லோ மருத்துவமனையுடைய அறிக்கை புரிந்து கொள்ளப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.